ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் காய் பண்டி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் சாஸ் பாஸ்தா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம பாஸ்தாவை வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்திருக்கேன். நம்ம இந்த தண்ணி கூட இப்போ 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். அடுத்ததாக இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். தண்ணி லைட்டாக கொதி வரட்டும். அப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பாஸ்தாவை இது கூட ஆட் பண்ணி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். தண்ணி லைட்டாக கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம 1 கப் அளவுக்கு பாஸ்தாவை இது கூட சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம தண்ணியில் 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டனால பாஸ்தா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா வெந்து வரும். கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒயிட் சாஸ் பாஸ்தா. நம்ம பாஸ்தாவை ரொம்ப கொலைய வேக வச்சிடக்கூடாது. நம்ம பாஸ்தாவை வேக வச்சு எடுக்கிற ஸ்டேஜ் ரொம்ப முக்கியம் இதில். இப்போ பாஸ்தா நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் பாஸ்தாவை தனியாக வடிகட்டி எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒயிட் சாஸ் ரெடி பண்ணுறதுக்கு நான் ஒரு பேனில் 1 ஸ்பூன் அளவு பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். பட்டர் நல்லா மெல்ட் ஆகி வரட்டும். அடுத்ததாக நான் இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு ஆட் பண்ணியிருக்கேன். மைதா மாவு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கட்டி இல்லாமல் நம்ம இதை நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் 1 கப் அளவுக்கு பால் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இதில் பால் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம பால் ஆட் பண்ணக்கப்புறமா நம்ம இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். நம்ம எதனால் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கோம்னா, பாலில் அந்த ஏடு வராமல் நம்ம அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். பாலில் ஏடு வந்துருச்சுன்னா நல்லா இருக்காது. இப்போ லைட்டாக க்ரீமியான ஸ்டேஜ் வந்துருச்சு பார்த்தீங்களா. இந்த மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். நல்லா க்ரீமியாக வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம 1 ஸ்பூன் அளவு சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக கொஞ்சமாக சால்ட்டு, 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பெப்பர் கொஞ்சம் கம்மியாக வேணும்னா கம்மியாகவே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி ஸ்டேஜில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பாஸ்தாவை இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பரான ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you for watching, friends.